ஐ ஒன்லி ஹேட் டூ ஆப்ஷன்ஸ் இன் மை ஹேண்ட், எய்தர் தஸ்வந்த் ஹேட் டு டை ஆர் மீ அப்படின்னு ஹாசினி அவங்க தந்தை 2018 ஆண்டு பிப்ரவரி 20 இந்த பேட்டியை கொடுக்குறாரு கீழமை கோர்ட்டில் தஸ்வந்துக்கு மரண தண்டனை கொடுத்ததுக்கப்புறம். ஆனால் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் தஸ்வந்தை விடுதலை செய்கிறாங்க. போதிய ஆதாரம் இல்லை, சாட்சிகள் இல்லாத காரணத்தினால அவரை இன்னைக்கு விடுதலை செய்கிறாங்க, மரண தண்டனை ரத்தும் செய்கிறாங்க. என்னதான் ஆச்சு இந்த கேஸில் அப்படின்னு நம்ம ஒரு பார்வை பார்ப்போம். 2017 ஆண்டு பிப்ரவரி 5 ஒரு 7 வயசு பொண்ணு வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வீட்டில் இல்லை, வெளியே போயிருக்காங்க. இந்த டைமை பயன்படுத்தி தஸ்வந்த் அப்படிங்கிற நபர் 23 வயசு நபர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்காரு. அவர் அந்த 7 வயசு பொண்ணை மிரட்டி கடத்திட்டு போய் ரேப் பண்ணி மர்டர் பண்ணுறாரு. வீட்டுக்கு வெளியே மறைக்கிறாரு, வீட்டிலேயே வச்சு மறைக்கிறாரு. பொண்ணை அப்படின்னு பொண்ணோட அப்பா அம்மா காவல்துறையிடம் புகார் தெரிவிக்கிறாங்க. காவல்துறையை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் தஸ்வந்த் அந்த பொண்ணோட சடலத்தை அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பாலத்துக்கு கீழே மறைச்சி வைக்கிறாரு. அடுத்த நாள் அந்த பொண்ணோட சடலத்தை எரிக்கவும் செய்கிறாரு. எரிச்சது மட்டும் இல்லாமல் காவல்துறையினருக்கு புகாரும் கொடுக்குறாரு. இது மாதிரி அங்கே ஒரு சடலம் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தகவல் தெரிவிக்கிறாரு. அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் காவல்துறை விசாரணைக்கு வராங்க. விசாரணைக்கெல்லாம் தான் தெரியுது தஸ்வந்த் மேலே அவங்களுக்கு சந்தேகம் வருது. தஸ்வந்த் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. தஸ்வந்த் மேலே ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் வந்திருக்கு, ஆனால் எஃப்ஐஆர் ஆகலை. அவர் ஒரு பைக் தெஃப்ட்டில் அவரை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து காம்ப்ரமைஸ் ஆகி அதுலேருந்து தப்பிச்சிட்டாரு. ஸோ தஸ்வந்த் மேலே ஃபோக்கஸ் அதிகமாகுது. அவரை பிடிச்சி விசாரிக்கும் போது அவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. அந்த பொண்ணை கடத்தினதாகவும், அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை அதாவது ரேப் செஞ்சதாகவும், அந்த பொண்ணை கொலை செஞ்சதாகவும், அந்த கொலையை செஞ்சுட்டு அந்த பொண்ணை மறைச்சதாகவும், அடுத்த நாள் அந்த பொண்ணை போய் எரிச்சதாகவும் அவர் அந்த குற்றத்தை ஒத்துக்கிறாரு. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அவரை கைது செய்கிறாங்க. பொதுவாக கிரிமினல் கேசஸில் ஒரு ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். கோர்ட்டில் போலீஸ் தரப்பில் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். அதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 90 நாளுக்குள்ளே காவல்துறை சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். ஆனால் இந்த கேஸில் 90 நாளுக்கு மேலே ஆகியும் காவல்துறையினர் இந்த சார்ஜ் ஷீட்டை ஒப்படைக்காத காரணத்தினால அவருக்கு தஸ்வந்துக்கு பெயில் கிடைக்குது. இந்த பெயில் இதனால தான் அவருக்கு பெயில் கிடைக்குது. இந்த பெயில் மூலயமா அவர் வெளியே வராரு. வெளியே வந்த கொஞ்ச நாள்லேயே அவங்களோட பெற்ற தாயை சரளா அப்படிங்கிற அவங்க அம்மாவை கொலை செஞ்சுட்டு வீட்டில் இருக்கிற நகையை எடுத்துகிட்டு மும்பைக்கு தப்பிச்சு போகிறாரு. மும்பையில் திரும்பவும் இவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க. அதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணி ஹாசினி கேஸ் இந்த பக்கம் ஓடுது, அவங்க அம்மா கொலை செஞ்ச கேஸ் இந்த பக்கம் ஓடுது. 2 கேஸ் ஓடுது. இந்த கேஸில் ஹாசினி கேஸில் 2018 ஆண்டு பிப்ரவரி 20 தஸ்வந்த் குற்றவாளி அப்படின்னு கருதி அவருக்கு 46 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் மரண தண்டனையும் கீழமை கோர்ட்டு அவங்களுக்கு தீர்ப்பு வழங்குறாங்க. இதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போகிறார், மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. இந்த அப்பீல் போகிறது எல்லாமே தஸ்வந்தோட தந்தை தான். ஹைகோர்ட்லேயும் கீழமை கொடுத்த தீர்ப்பு கரெக்டு தான், அந்த தீர்ப்பு செல்லும் அப்படின்னும் ஹைகோர்ட்லேயே அந்த ஜட்ஜ்மெண்ட் திரும்ப வருது. அவர் சிறையில் இருக்கார். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அவங்க அம்மா மர்டர் கேஸில் தஸ்வந்தோட அப்பா தான் ஒரு முக்கிய சாட்சி. ஆனால் தஸ்வந்தோட அப்பா கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்போது பிறல் சாட்சியாக மாறாரு. பிறல் சாட்சி அப்படின்னா காவல்துறையினருக்கு எதிராகவும் தன் மகனுக்கு சாதகமாகவும் சாட்சி கூறாரு. இதன் அடிப்படையில் தஸ்வந்துக்கு அந்த கேஸ்லேருந்து விடுதலையும் கிடைக்குது. போதிய ஆதாரம் இல்லை, சாட்சி இல்லாத காரணத்தினால அவங்க அம்மாவோட மர்டர் கேஸ்லேருந்து குற்றமற்றவர் அப்படின்னு விடுதலை ஆகிறாரு. அடுத்து இந்த ஹாசினி கேஸில் மரண தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் விசாரணைப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இடைக்கால தடை ஒன்று வாங்குறாரு. இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணை முடிகிற வரைக்கும் இந்த மரண தண்டனையை இடைக்காலமாக நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு ஸ்டே ஆர்டர் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கேஸ் விசாரணை நடந்தது. அந்த விசாரணையோட தீர்ப்பு தான் இன்றைக்கி நம்ம நியூஸில் பார்த்தோம்.
போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தினால், போதிய சாட்சிகள் இல்லாத காரணத்தினாலும், சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் இல்லாத காரணத்தினாலும் தஸ்வந்த் தான் இந்த கொலையை செஞ்சார் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் அவரோட மரண தண்டனையை ரத்து பண்ணுறோம், அவரை விடுதலை செய்கிறோம் அப்படின்னு தீர்ப்பு வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே வேறு எந்த கேஸும் இல்லாத பட்சத்தில் அவர் இன்றைக்கே சிலையிலேருந்து விடுவிக்கணும் அப்படின்னும் ஒரு தீர்ப்பு உத்தரவிடுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன காவல்துறையினோட குறைபாடு காரணத்தினால தஸ்வந்த் மாதிரி குற்றவாளிகள் லூப் ஹோல்களை பயன்படுத்தி வெளியே வர்றது வழக்கமாக போயிடுச்சு. கொஞ்சம் காவல்துறையினர் கவனத்தோடு இந்த மாதிரி கேஸுகளை ஹேண்டில் பண்ணியிருந்தா அந்த குழந்தைய இழந்த அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நீதியை கிடச்சிருந்துருக்கும். ஆனால் இன்றைக்கி அது இல்லாமல் மாறி போயிடுச்சு. இனிமேலாவது காவல்துறையினர் இந்த மாதிரி ப்ரெஷர் கேஸை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு தான் மக்களோட வேண்டுகோளாக இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.